தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்களும் செய்தித்தாள்களும் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டாங்க. அதில் மும்முனை போட்டியா அப்படிங்கிறது முதல் காணொலி நம்ம போட்டிருந்தோம். எல்லாருக்கும் முன்னாடி நம்ம போட்டிருந்தோம், என்னது மும்முனை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியாக செய்தித்தாளில் வந்த செய்திகள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மும்முனை போட்டி மும்முனை போட்டி. ஏன் மும்முனை போட்டின்னு சொல்கிறாங்க, இது ஒரு முனையா இரண்டு முனையா மும்முனையா அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் முழுமையாக விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முனை. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முனைக்கு மட்டும்தான் போட்டி. இவங்க சொல்கிறாங்க 3 முனை 4 முனை, எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முனை தான் போட்டி. எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னா, முன்ன ஒரு காணொலியில் தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படிங்கிற ஒரு இதுவே நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் இந்த இடத்துல திராவிடம்ன்ற கருத்தியல் செத்து போச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திராவிடத்தை உருவாக்கணும் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா முதலமைச்சர் அவர்கள் பல இடத்துல பல வகையான பேச்சுக்களை பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்குது இது ஒரு திராவிடம் கல்யாணத்தை, இது இப்போ நடந்தது கல்யாணம் அது ஒரு திராவிடம் அப்படிங்கிறாரு. சமூக நீதி தான் திராவிடம் அப்படிங்கிறாங்க. இந்த நாடு திராவிடம், மண்ணு திராவிடம் அப்படிங்கிறாங்க. திராவிடத்திற்கு எதையோ காமிக்கிறாங்க. ஆனால் திராவிடத்திற்கு ஒரு மொழி இருக்கா, அதற்கான மக்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கு கேள்விக்குரியதான் நம்மளுக்கு விடையாத்துறாங்களே தவிர எந்த இதுவுமே இல்லை. அப்போ திராவிடம் நேரடியாக சொல்கிறேன் செத்து போச்சு. திராவிடம்ன்ற கருத்தியல் அவுடேட்டட் ஆயிடுச்சு, செத்து போச்சு. அப்போ உண்மையான கருத்தியல் எது, உண்மையான கருத்து கோட்பாடு கொண்டது எதுனா தமிழ் தேசியம். அப்போ எதுக்கு போட்டி? கொள்கை ரீதியாக தான் எல்லாம் போட்டிக்கு வருவாங்க. அப்போ திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் இல்லை, தமிழ் தேசியம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் போட்டி. அதுவும் காம்படிட்டர் இல்லை, தமிழ் தேசியம் மட்டும்தான் வெற்றியாளர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். சரி, இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக மும்முனை சொன்னாங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஏன் மும்முனை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சவுக்கையா அவர்கள் மும்முனை போட்டி அப்படின்னாரு. அது நாம் தமிழரை அவங்களெல்லாம் ஒரு முனையாக கருத முடியாதுங்க. அவங்க ஒரு பயிற்சி கிளம்புங்க. சீமான் ஐயா மறுபடியும் பணமரை ஏற வேண்டுதான் அப்படிங்கிறது ஐயா சவுக்கு அவர்கள் சொன்னாங்க. சவுக்கா சாக்காங்கிறது தெரியல, அடுத்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஐயா குணசேகரன் அவர்கள் யாரோ 2 பேர் விவாதம் பண்ணும்போது ஐயா ஒரு தொலைக்காட்சி குணசேகரன் அவர்கள் அவர் சொல்றாரு, நாம் தமிழரும் ஒரு 4வது முனை தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாம் தமிழர்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும், அது ஒரு 6 to 8% தான், அதுக்கு மேலாம் நம்மளால அதை கருத்தாக கொள்ள முடியாது, ஒரு முனையாக நம்மளால அதை பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஐயா குணசேகரன் அவர்கள் சொல்றாங்க. முனையா எப்படி பார்க்க முடியாமல் இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்க. ஐயா குணசேகரன் அவர்கள் ஐயா சவுக்கு அவர்கள் எப்படி ஒரு முனையா நீங்கள் கருத முடியாது அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உங்களை நோக்கி இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா, இல்லை தெரியாமல் 200 ரூபாய்க்காக இப்படி வளர்றாங்களா அப்படிங்கிறது தான் மக்கள் நேரடியாக கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கட்சிங்கிறது தொடங்கினாரா இல்லையாங்கிறதுனே தெரியாது. ஒருத்தர் ஒரு அணியில் ஒரு கட்சி தொடங்கினாரா இல்லையாங்கிறதே தெரியாது. சரி, தொடங்கிட்டாருன்னு வச்சிங்களேன், தொடங்கிட்டாரு, கொள்கை சரியில்லை, அதுக்கப்புறம் பல வகையான எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய இருக்கு. அவர் இப்போதான் தொடங்கியிருக்காரு, என்ன ஓட்டு சதவீதம் எதுவுமே இல்லை, ஒன்றும் கிடையாது. கட்சி பேர் தொடங்கி வச்சிருக்காங்க, 4 விஷயம் பேசுவார் செய்வார், தான் முடிஞ்சிருச்சு. ஆனால் நாம் தமிழரானது 15 வருடங்களா தொடர்ச்சியாக கட்சி நடத்திட்டு போறாங்க. 36 லட்சம் பேர் அந்த கட்சி ஓட்டு வாக்களிச்சிருக்காங்க. 8.5% போன எம்பி எலெக்ஷன்ல வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு இடைத்தேர்தலில் 16% ஓட்டு வாங்கியிருக்கிறதா இவ்வளோ கருத்துக்கள் நிலவுது. நாம் தமிழர் இவ்வளோ கருத்துக்கள், இவ்வளோ ஆதரவுகள். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அதை ஒரு முனையாக கருத முடியாது. மினிமம் 6 to 8னா ஒரு மாறாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 லட்சம் மக்கள் நாங்கள் நாம் தமிழரை ஆதரிக்கிறோம் அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் 8.5% மக்கள் நாங்கள் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி இங்கே மாதிரி ரோட்டில் ஐயோ நாங்கள் அங்கீகாரம் பெற்றுட்டோம் ஊன்னு யாரும் கத்தலை. 36 லட்சம் பேர் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், நாங்கள் நாம் தமிழர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. நேரடியாக சொல்லியிருக்காங்க, ஆதரிக்கிறோம் சீமானவர்களுடைய கொள்கை தமிழ் தேசியம், நாங்கள் தமிழ் மக்கள் அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்காங்க. ஆனால்
விஜய் அவர்களுடைய கட்சிக்கு யாரும் ஓட்டு போடலை. நான் விஜய் கட்சி அப்படின்னு யாரும் ஓட்டு போடலை. நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நபர் அப்படின்னு யாரும் ஓட்டு போடலை. யாரும் சான்றிதழ் கொடுக்கல. அந்த கட்சி அங்கீகாரமும் பெறல, ஒன்றும் பெறல. நிரந்தர சின்னம்லாம் இல்லை. இப்போ என்னன்னே தெரியல அந்த கட்சிக்கு. கொள்கை யார் தலைவன், என்ன கொள்கை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்கு இங்கே எல்லாத்தையும் கேமரா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த கட்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லா கட்சிக்கும் ஃபோக்கஸ் பண்றாங்க. எல்லா ஊடகங்களும் விஜய் 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 ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த கட்சி என்ன அங்கீகாரத்தை வாங்குச்சு, எத்தனை பேர் அதுக்கு வாக்கு தெரிவிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத வாக்கு அது வச்சிருக்கு. சும்மா உடச்சு பாரு. நீ யாரும் காமி. நீ எங்க காமிச்சிருக்க? நாங்க காமிச்சிருக்கோம் 36 லட்சம் பேர். நாங்க தமிழர், நாங்க புரட்சி உண்டாக்க வந்தவர்கள் என்று நினைஞ்சிருக்காங்க. உனக்கு அப்படி யாரை நினைஞ்சிருக்கா? நீ புரட்சி உண்டாக்க வந்தவனா கழகத்தை உண்டாக்கி அடிச்சு சாரை உடைச்சி நொறுக்கி மரத்தெல்லாம் வெட்டி மரத்து மேல ஏறி கிளைய உடைக்க வந்தவனா? இந்த மாதிரியான இந்த கட்சிக்கு, விஜய் அவர்களுடைய கட்சிக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை. சும்மா உருட்டிட்டு இதுக்கு இந்த உருட்டு கோபால்கள் இருக்காங்களே, அந்த சவுக்கு சங்கரி ஐயா குணசேகரன் அவர்கள் தொடர்ச்சியா உருட்டி தள்ளுறதுக்கு எது கேட்டா சரியா பதில் சொல்ல தெரியாது. அவரே சொல்றாரு நாம் தமிழர் ஒரு முனைதான் அப்படிங்கிறாரு. குணசேகரன் இல்ல அப்படிங்கிறாரு, மறுக்கிறாரு. அவ்வளோ வெறி. அது அவ்வளோ வெறி நாம் தமிழர் மேல. கொடுக்குற காசு கூலிக்கு வேலை செய்ய சொல்லுது. நெஞ்சம் விசுவாசம். அப்படியே எப்படி நீங்க ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும் உங்களால? டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஒன்றியத்தினுடைய ஒரு பெரிய பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, அது சீமான் அவர்கள் இன்டர்வியூ எடுக்குது. சீமான் அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுறாங்க. முன்னாடி கூட ஆடு மாநாடுக்கு ஏதோ ஒரு ஆங்கில செய்தித்தாளில் செய்தி வந்திருக்கு. தொடர்ச்சியா சீமான் அவர்களை பத்தி போடுறாங்க. எல்லா ஊடகங்களும் போடுது. இந்திய ஒன்றியத்தினுடைய ஊடகமே போடும்போது நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துட்டு எங்களை தவிர்க்கணும்னு நினைக்கிற? உன்னால் முடிஞ்சா இப்ப சொல்றேன், நீங்க நாம் தமிழரை ஊடகத்துல இருந்து தவிர்த்துருங்க. முடிஞ்சா தவிர்த்துருங்க. நான் இருக்கேன். எனக்கு இன்ஸ்டால கிட்டத்தட்ட சுமாரா 2000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் ஒரு நாம் தமிழருக்காக பேசக்கூடிய நபர். புரியுதுங்களா? என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்க 1000 பேர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பாடினாங்க திமுகவாக, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் சூரியனுடைய ஒளியோ அல்ல சூரியனோ மறையாது அப்படின்னாரு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவாக பாடினார். ஆனா அது உண்மையிலேயே திமுக இங்க இருக்கக்கூடிய அனைத்து திராவிட ஆரிய கட்சிகளும் கையை வைத்து சீமானை மறைச்சாலும், ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பார்வையும் சீமான் மேலதான் இருக்கு. சீமான் மறையவே மாட்டார். பெரிய உருவமா நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு. பெரிய உருவமா வளர்ந்துருச்சு. நீங்க என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. நீங்க நாம் தமிழர் தான் எப்பவுமே 24 hours ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஊடகம். எல்லாரும் என்ன முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. நீங்க பெரிய நீங்க சொல்லிதான் சீமானவர்கள் ஓட்டு வாங்கினார்லாம் இல்ல. நீங்க மற்றவையும் போட்டு அவரை தவிர்த்து தான் 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. நீங்க யாரும் இந்த மாதிரி விஜய் கட்சிக்கு உருட்டி தள்ளுறீங்களா, அவ்வளோ வாங்கிடுவாரு இவ்வளோ வாங்கிடுவாரு அப்படின்னு கதையா உருட்டுறீங்களா? அந்த மாதிரி யாரும் உருட்டல. மற்றவையும் தவிர்த்தீங்க. ஒரு கட்சி சின்னத்தை போட கூட பயந்தீங்க, அதையும் போடல. ஆனா அப்படியும் அந்த கட்சி 36 லட்சம் வாக்குகளை வாங்குச்சு. நாங்க தமிழர், நாங்க புரட்சி செய்ய வந்தவர்கள் என்பதை மக்கள் நிரூபிச்சாங்க. 8.5% மக்கள் நிரூபிச்சாங்க தமிழ்நாட்டில். நீங்க 1000 பண்ணியும் உங்களால சீமான் ஆட்டவும் முடியல, அசைக்கவும் முடியல. அவர் பாட்டு தன்னுடைய கட்சியும் அவரும் வளர்ந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியல. நீங்க திமுக உதாரணத்துக்கு சொல்றேன், காசு கொடுத்து எல்லாரையும் பேச வைக்குது அப்படின்னா, ட்விட்டர்ல கூட டாக்டர் சர்மாவோ யாரோ ஒருத்தர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பத்தி போட்டிருக்காரு. அதே போல அரேபியில் எழுதின ஒரு ட்விட்டர் பக்கத்துல இருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை பத்தி விமர்சிச்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. சிஎம் ஸ்டார்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் சிஎம், யாருக்கு, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஒண்ணுமே புரியல. ஆனா இவங்க இந்த மாதிரி போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபுளுசருக்கும் ரூபாய் 10,000 மரியாதையாக செலுத்தப்படுகிறது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி யாருமே இவங்க இன்ஃபுளுசருக்கு காசு கொடுக்கறது இல்லை. நீங்க தான் கிங்குன்ட்டு தொடர்ச்சியா நாங்க தான் ராஜா, தமிழ்நாட்டில் நாங்க தான் ராஜா அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஐயா விஜய் அவர்களும் ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களும் தொடர்ச்சியா ப்ரமோட் பண்ணிட்டு போறாங்க. தொடர்ச்சியா என்னன்னா பாக்குறது இல்லை. காசு எவ்வளவு இருக்கோ கொடுத்து ப்ரமோட் பண்றது. ஆனா நீங்க 1000 ப்ரமோட் பண்ணீங்க, சீமான் உங்களால எதுவுமே பண்ண முடியல. அவரு தான் தமிழ்நாட்டில் ராஜாவா, ஊடகங்களினுடைய ராஜாவா இன்னைக்கு வரைக்கும் திகழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா உண்மை பேசுறாங்க. உண்மை வழி நடந்து தமிழரா இணைந்து தமிழ்நாட்டை மாற்றியமைப்போம். நன்றி, வணக்கம்.